டெல்சா சூப்பர் பால் லென்த் பால் பாத்தீங்களா? அங்க இருந்து இந்த ஸ்டெம்ப் கிட்ட வந்து இப்ப அடுத்து கீப்பர் கிட்ட போய் பேசிட்டு தான் வருவாரு போல. நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவர் எங்க போட்டால் இங்க தானே நிக்கணும். நான் நோட் பண்றேன், நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்து கீப்பர் கிட்ட போயிடுவாரு. நான் அப்புறம் பின்னாடி ஜூஸ் வாங்குற சொல்லிட்டு அங்க போய் தாண்டி. அப்படியா? அடுத்த மேட்ச் யாருக்கு? புல் டாஸ்மா பாய் கலக்குறாருமா பாய். போன மேட்ச் தோத்த தோல்விக்காக அந்த கேப்டன் முழு பொறுப்பு எடுத்து இந்த மேட்ச் ஆடுறா. ஷூ தார் ரோடு போடுறவங்க அந்த மாதிரி ஷூடா டெல்சா இருக்குடா. அப்படியே விட்டீங்கன்னா இந்த ரோடே தார் ரோட போட்டு குத்துறாரு பையா. அந்த ஏக்குரி பானிபியா அந்த ஷூ எஸ்வெல்ல வாங்க எல்லாருமே போய் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்காங்க ஷூ. வாங்க ப்ரீ ப்ரமோஷனுங்க. ஷூ நல்லா இருக்கும் எஸ்வெல்ல. டிவெல் ஒட்டினகரே எஸ்வெல். The great ball, the leg by. அவரும் இவரும் சொல்ற அந்த காலத்துல ஆடுறாருங்க கிரிக்கெட். காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு முக்கிய அறிவிப்புப்பா. அம்பேத்கர் காலேஜ் ஆப்போசிட்ல டிவெல் ஒரு துணி கடை இருக்கு. ஸ்டூடெண்ட்டுக்கு 20% டிஸ்கவுண்ட்டுங்க. அநேகமா போய் வாங்கிக்கோங்க. அநேகமா போய் வாங்குங்க. பிராண்டட் வாங்க. நல்ல பாலமா அது. நாளை பக்ரீத் என்பதால் சம்பத் பாய் வீட்டுல இலவசமா பிரியாணி போடுறாராம். எல்லாரும் வாங்கிக்கலாம். பக்ரீத் என்பா அவர் வீட்டுல நீங்க பாதி பேர் மஜித் பாய் வீட்டுக்கும் பாதி பேர் சம்பத் பாய் வீட்டுக்கும் போலாம். சூப்பர். வேற பாய் யாசிர் பாய் வீட்டியப்பா ஊருக்கே பிரியாணி போடுவார்ப்பா. நல்ல பாலுமா. ஸ்லோயஸ்ட் குயிக்கர் ஒன்மா. இது குயிக்கர் எல்லாமே வேரியேஷன்மா. ஸ்லோ பால், ஃபாஸ்ட் பால், குயிக்கர் எல்லாமே போடுமா. அது எல்லாமே போட்டும் நட்டையே மாறிச்சுமா. 2 மேட்ச் ஜெயிச்சோம். 2 மேட்ச் தான். இன்னும் கப் அடிக்கிற குவாலிஃபைடா ஆகல. அப்படி ஒரு நாடு அவங்களுக்கு சாக்லேட் அப்படி இருக்கு அவங்களுக்கு. சாக்கி லக்னோ டீம். இதெல்லாம் காட்டுறா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட என்ன எவ்வளவு பெருமையா பேசுறாங்கன்னு காட்டுறா. வீட்டுல எத்தனை போய் காட்டுறா. நல்ல பாலுமா. இது நல்ல பாலுமா. ஸ்டம்ப தள்ளா பால் நோ பால். பவுலர் தள்ளா தான் நோ பால். சைஸ் அண்ணா எப்படி ஃபீல்டிங் பண்ணுவார் தெரியுமா? கலக்குவார். என்ன உங்க மனைவி கால் பண்ணாங்க, நீங்க வர 1 hour அவர் சொல்லிட்டேன். சாப்பாடு கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போனா சோறு கிடையாது. முப்பட காட்சினாக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட். விஜய் அண்ணனோட அண்ணன்பா சதீஷ் அண்ணன். லோ பால் சூப்பர் ஷாட்டுமா. விராட் கோலி அடிப்பாமா. இந்த ஷாட்டு விராட் கோலி தான் அடிப்பான். அதுக்கப்புறம் இந்த பாய் அடிக்கிறாருமா. நல்ல போலிங். ஓவர் 5. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேங்க. எப்படி பாண்டி பாஸ் 2 பேரும் இந்த கிரிக்கெட்டுக்காக வாழ்க்கையை கொடுத்துறாங்களோ அதே மாதிரி 2 பேர் சதீஷ் விஜய். அவங்க 2 பேரும் சொல்ற கிரிக்கெட்டுக்காக பிறந்தவங்க. சூப்பர் அருமையான பிளேயருங்க. உண்மையாலுமே அருமையான சூப்பர். டெல்லி அணியில விஜய் நம்பிக்கை நட்சத்திரம். பாசனா எங்க இருந்தாலும் சென்னை அணியில் சதீஷ். 2 பேரும் சிறப்பான பேட்ஸ்மேன். bowler name யார்? அபி. பாய் வெர்சஸ் அபி. டாடி அண்ட் சன். நாளை பக்ரீத் என்பது மன்சூர் அலி வீட்டில் சிக்கன் 65 மட்டும் தரப்படும். மன்சூர் பாய் அவர் வீட்டில் சிக்கன் 65 பக்ரீத் என்பதால். லைட் போடுறவங்க கொஞ்சம் லைட்டை போட்டு விட்டு போங்க. அப்படியே போயிடுங்க. யாருக்குமே எலக்ட்ரிஷியன் வேலை தெரியாது. எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க தான் இங்க. நல்ல போலிங்கம்மா. சிறப்பா ஏத்தமா விக்கெட். பாய் நாளைக்கு வேலை நீங்க போட்டுட்டு போலர் கண்ணில் அடிக்காம இருக்கிற மாதிரி கீழே 10 மாதிரி போடுங்க. புதுப்பேட்டை மண்ணுமா. அது
மண்ணு. இது எந்த மண்ணு சொல்லுங்க நீங்க? புதுப்பேட்டையில இருந்து வருது இந்த மண்ணு. அருமையான மண்ணுங்க. இது வீடு கட்ட முடியாது, கோட்டையே கட்டலாம் இந்த மண்ணு. பாருங்க, ஆத்துல இருந்து எத்த மண் அது. எங்க இருந்து தெரியுமா? பாருங்க, ஜெர்மனி நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணது. அந்த மாதிரி மண்ணு, குளிர்ச்சியான மண்ணு. நைட்ல மேல வச்சு தூங்கிக்கலாமா? அருமையா இருக்கும். நீங்க மேல வச்சு தூங்க, இல்ல அது உங்க மேல வச்சு கொடுத்தவங்க, ஆனா பறிச்சிருவாங்க உங்களை. அது மேல போட்டா சூப்பர். அருமையான மண்ணுங்க அது. மண்ணு அடிக்கிற ஒரு 6க்கு 100 ரூபாய்மா. 100 ரூபாய் என் ஓன் காசு தரமா, என் ஓன் காசு. ஓன் காசு தான். கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா? மண்ணு அடிக்கிற ஒரு ஷாட்டுக்கு 100 ரூபாய். பில்டிங் வேலை பட்டா 100 ரூபாய், பில்டிங் தான்னா 200 ரூபாய்மா. யாராலையும் தர முடியாதுமா, நான் தரமா. ஆராரணியின் பெருமாள் நகர் அதை மாத்தணும். இந்த போட்டியின் சார்பாக நான் சொல்லிக்கிறேன், அந்த தெருவை பெருமாள் நகர் மாத்தணும். அவருக்காக ஒதுக்கணும், அந்த ஊரே ஒதுக்கணும். அவருக்காக ஒரு திடீர் நகர பெருமாள் நகரம் மாத்தணும். போராடுவோம். சூப்பர்மா. ஷாட்டுமா, மண்ணுமா, இது மண்ணுமா. 100 ரூபாய். இது 100 ரூபாய் மண்ணு இல்ல, சேத்து மண்ணு இல்ல, அடிச்ச மண், அதிரடி மண்ணு. 100 ரூபாய் வாங்கிக்க மண்ணு. 6 அச்சா 6 பால் திரும்பி பாரு. சென்னை டீம். ஆகாஷ் சூப்பரா இருக்குமா லைட். யாருக்குன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கா? பேட்ஸ்மேன் கீப்பருக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க. யாருக்குன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்தா இப்பயே சொல்லுங்க. அவங்க கிளம்பிட்டாங்கன்னா வரமாட்டாங்க. காலையில கண்ணு தெரியல, காது கேட்கல, இந்த கதையே சொல்ல. லைட் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லுங்க. அந்த லைட் ப்ரோ அந்த லைட் டிஸ்டர்பன்ஸ் பண்ணா கீப்பரை கொஞ்சம் மேல தூக்குங்க, இல்ல சைடு பாருங்க. இது பார்த்து பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அந்த லைட் ஆமா கொஞ்சம் திருப்பினா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பயம், நான் கரண்ட்னா பயம். நீங்க கரண்ட் கூட விளையாடுவீங்க. ஃபுல் டாஸ்மா. கேட்ச் பிச்சா 100 ரூபாய்மா. 100 ரூபாய் மிஸ்மா. 100 ரூபாய் மிஸ்மா. என்னங்க நீங்க விமலுங்க? அவரு கேட்ச் பிச்சா 100 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட் எதிர்க்க இது போய் பாரு. விமல் விட்டது கேட்சா இல்ல மேட்சா? மேட்ச் தான். அந்த லைட்டுமா அவரு விட்டது தளபதி பக்கத்துல இருக்க லைட்டுமா. தளபதி பக்கத்துல இருக்க லைட். தளபதி தங்க தளபதி 50ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி. ஷாட் ராமன் சொல்லு. அவர் சும்மானாலே காட்டுன்னு காட்டுவாரு. கேட்ச விட்டா காட்டுன்னு காட்டுவாரு. பால் கொடுங்க. பால் கேக்குறாரு. பாய் புது பால் தான். பாய் கிரேட் பாய். தம்பி பால் எங்க போட்டு தக்கோ பண்ணாத, உள்ள போடுப்பா. நல்ல பசங்க. உன் பேருனா? டேய் தம்பி, உன் பேர் என்ன? ஹர்ஷ். இது நம்ம செல்ல புள்ள, இது நம்ம டீம் புள்ள, பெங்களூரோட செல்ல புள்ள. அது என்ன பாய்? பாலா வேணும்? ஏன் பாய் பால் கீஞ்சிச்சா? பால் கீஞ்சா தான் பாய் மாத்தணும். தண்ணியில விழுந்தா மாத்திக்க பாய். உனக்காக தண்ணியில வந்து நீங்க சொல்ல அம்பர் செக் பண்ணி பாருங்க. தண்ணியில வந்துதா பாரு. நிறைய போய் இருக்கும், எக்கச்சக்க போய் இருக்கும். சூப்பர். ஆனா பாய் ரொம்ப டீசன்ட் சொல்லிட்டாரு. பாய் நாளை பக்கின் தலை. Next match, wait and see. The ball is legal delivery. The ball over. The score 15. Next match, RCB Mumbai Indians. எங்க இருக்கீங்க? வண்டிகளா இல்லையா? சதீஷ் அண்ணா மும்பை வந்துச்சா? சதீஷ் அண்ணா மும்பை டீம் வந்துச்சா? வரலன்னா வாக் அவுட் கொடுத்துட்டு போயினே இருக்கணும். பஸ் ஏறி போயினே இருக்கணும். உங்களை வர நான் பைக்ல விடுவேன். ஒரு கஷ்டமா இருந்தா ஒண்ணு இல்லைங்க, ஒரு காவா 15 அதுல நீ ஸ்விம்மிங் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஏழு நகர்ல ஏறிக்கலாம். சதீஷ் அண்ணனை மட்டும் நான் பைக்ல விடுவேன்ப்பா. அவர் ரொம்ப நல்ல அண்ணன்பா. அவரு டேய் தம்பி, டேய் இந்த பையன் யாருப்பா இது? டேய் இங்க வாடா. இங்க வா. ஐயோ
யாருப்பா இவரு? சூப்பரா இருக்குதுமா, 2வது இடத்துல இருக்குமா நம்ம டீம். மடி அடி பால புடி அந்த மாதிரி சாட்டுக்கு இது. இந்த சாட்டுக்கு இன்னும் பேரு கண்டுபிடிக்கல. நான் இப்ப வைக்கிற அதுக்கான பேரு சம்பத் பாய் சாட்டு. ஆர்சிபி எங்க இருந்தாலும் கமிட்டி ஆனவங்க. ஆர்சிபி பிரேமண்ணா சிர்ரா பண்ண பாலுமா. அருமைங்க அருமைங்க. ஒரு கூட்டில் இருந்த பறவை இருவேறு வயல் சென்ற போல் ஒரே அணியில் உள்ளவர்கள் இப்படி சண்டை போட்டு கொண்டுள்ளனர். அருமை அருமை. அங்க பாருங்க, கையிலே வண்டி ஓட்டினார் பாருங்க சம்பத் பாய். கையிலே ஓட்டுவார் வண்டியை. எல்லாமே பண்ணுவாருங்க சம்பத் பாய். சம்பத் பாய் அங்க பாருங்க சொல்ல இப்ப ஜூஸ் கேக்குறாரு. ஜூஸா? சுரேஷ் கடையில இருந்து வரோம். உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும்னா வெளியே சுரேஷ் கடை இருக்கு, போய் குடிங்க. 12 ரூபாய் பாதாம் ஃப்ரூட், 10 ரூபாய் தான் லெமன் ஜூஸ். என் பேர் சொன்னா 1 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. அதுவும் இல்லையா அப்படியே கிராஸ் பண்ணா அங்க ஒரு ஜூஸ் கடை இருக்கு, அங்கேயும் போய் குடிக்கலாம். மாவு மிஷின் அடிக்கிற கடை பக்கத்திலே இருக்கு. யார் பேர் சொன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டே கிடையாது. நீங்க வேணா எக்ஸ்ட்ரா கொடுத்து போக சொல்லுங்க. ஓனர் கடை வச்சு குடிச்சிருக்காங்க. நல்ல பாலுமா, சூப்பர் பேட்டில்மா. இது சூப்பர் பாருங்க. அவர் வந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் ஓடுனா உங்களுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காதுங்க. அவருமே ஓடுங்க. அங்க ஆரம்பிச்சு விக்கெட் கீப்பர் கிட்ட வாங்க. 12 பாலுக்கு அவர் பாருங்க 1.5 கிலோமீட்டர் கவர் பண்றாரு. விமல் பண்ண தவிர முப்பட்ட காட்சி அவர் பண்ணல. அருமை அருமை அருமையான போலிங், அருமையான கேட்சுங்க, அருமைங்க. அவர் ஒரு லெஜெண்டுங்க கார்த்தி. அவர் அருமையான போலருங்க. நீங்க எந்த லிஸ்ட்ல தேடி பாருங்க, போலர் லிஸ்ட்ல அவர் டாப் 3ல இருப்பாருங்க. அப்படி ஒரு போலருங்க அவரு, அப்படிப்பட்ட போலர். அடுத்து 3ஆம் தலைமுறை ஆகாஷ் இறங்கி இருக்காரு. தடவு ராஜா தடவு, தடவினே இரு. சித்தூர் தைலம், சித்தூர் தைலம். மூட்டு வலி குதிகால் வலி எல்லாத்துக்கும் இது தடவை சரியா போயிடும். அப்போ தடவு. லாஸ்ட் பால். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. 3 ஓவர் முடிவில் 16. கணேசன், கணேசன் இப்ப எதுக்கு உள்ள வரார்? எதுக்கு வரார்? இங்க பாத்தீங்களா, இது தாங்க ஸ்போர்ட்ஸ்மேன். 16 16. அண்ணன் என்ன கணக்குல உள்ள வராரு? மஜித் பாய், மஜித் ப்ரோ உள்ள என்ன கணக்குல வராரு? அவரு இம்பாக்டா, சப்ஸ்டியூட்டா? அவர் சப்ஸ்டியூட்டா? யாருக்கு சப்ஸ்டியூட்? சப்ஸ்டியூட் கேன்சலா சொன்னாங்களா? ஓகே 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 ஓகே.
அபி அச்சரப்பாக்கம் அபி பாலை போட வந்துள்ளார். உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று சொல்லட்டுமா? முக்கிய அறிவிப்பு, அடுத்த போட்டியிலிருந்து கண்டிப்பாக ஓவர் குறைக்கப்படும். அடுத்த மேட்சிலிருந்து ஓவர் கண்டிப்பாக குறைக்கப்படும். ஓடு ராஜா ஓடு, ஓடிதான் ரன் எடுக்கணும். நல்லா ஓடுங்க, ஓடி ரன் எடுங்க. தம்பி நீ ஸ்டேட்டிங் பண்ற, திடீர்னு பெல்ட் அடிக்கிற, அப்பா அவனை அமுச்சு விடுப்பா. விமலே யாருப்பா அது? தம்பி ஓரமாப்பா, பால் பட்டா சவுர்ல போய் ஒட்டி பண்ணி போலாம் பையனா அது. அப்பா ரிவேஸ்மா, ரிவேஸ் மேட்டிமா. மூன்றாம் தலைமுறை மேடி, அருமையான பேட்ஸ்மேனு மேடி அண்ணன். சென்னையிலே ஒரு சரியான பிளேயருங்க மேடி அண்ணன். ரிவேஸ் அவரை போல ஆடவே முடியாதுமா. எல்ஐ ஸ்போர்ட்ஸோட ஓனர்மா அவரு. மா இது மேடியோட சரியான ஷாட்மா. இது மேடியோட காஜா பீடி அடிங்க. இது அச்ச அடி பாருங்க, என்ன அடி மேடியா அது பாருங்க. அது 6 அச்சா 6 பால் போடுங்க. ஒரு பால் ஒன்று போடுங்க, பால் பால் ஒன்று போடுங்க. வைட் 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 பாய் சொல்லு பாய், புரியல. ஓவர் சொல்லுவா. ஓ அடுத்த மேட்சா, அதுக்காகவா? பால் போடும்போது பேசுவோம், பேசித்தான். அதுக்குத்தான் எங்களோட வேலை. பேமெண்ட் வாங்கியிருக்கோம் பாவா. சும்மா இல்ல, காலையில பிரியாணி பிரிஞ்சு அப்பப்போ ஜூஸ் சும்மாவா கொடுக்குறாங்க. ஒண்ணுமே தரலப்பா யாரும். சிறா பண பாலுமா. புல் டாஸ் போடுறா, அப்புறம் வேலைக்கு இட்டு போக மாட்டாரா உன்ன. சம்பளமும் தர மாட்டாரு, அப்ரண்டிஸ் தான் நீ. அவர் வண்டியில தான் பறக்கிறாருப்பா அருண் பாலாஜி அண்ணன். பாருங்க, அவரு குதிச்ச குதிய பாருங்க. குத்திருந்தா மூஞ்சி வீக்கமா இருக்க முடியாது, அப்படி சொல்லிட்டு அவர் கைய. சார் நாளைக்கு அவர் வண்டியில் தான் நீங்க வேலைக்கு போகணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் 33 பஸ் தான், 3 மணி நேரம் ஆகும் கண்டஸ்ட் டிப்போ வந்து பாரிஸ் போவேன். அதனால கொஞ்சம் செலபஸை குறைச்சிங்க. உங்களோட ஓனர் தான் ஒரு சம்பத் பாய். அடுத்து ரகன ஒரு நாள் இந்த பதிவுல இருந்துப்பார். அந்த ரகன ஒரு அடிச்சா 6, அந்த ரகன விம்மலுங்க. விம்மலை தாண்டி போவாரு. விம்மல் கிட்ட எல்லாம் போனா விம்மல் அவரு போன ஆட்சி ஒரு கேட்ச் ஒன்று பிச்சா இருப்பாரு. ஐயோ விமலோட அவங்க அப்பா புகழ்பெற்ற கிரிக்கெட் பிளேயருங்க அவரு. முல்லை நகர்ல பாய் வாருங்க அவரு. ஐயோ பாயிரத்துக்குனே வந்துக்கிறாருங்க அந்தனி என்ன. இவர் தாங்க ரியல் பாய்வாரு. ஓவர் ஓவர் டார்கெட் ஓவர். அணியின் எண்ணிக்கை, அணியின் எண்ணிக்கை சொல்லுங்கப்பா. 24 பவுலிங்கில் மாற்றம் நம்ம எதிர்பார்க்கும் ராஜி அண்ணா. ராஜு பாய் ஒரே ஓட்டம் டில்லி தான். இவர் பேர் வெறும் ராஜ். ராக்கெட் ராஜ். அவர் பேர் ரகு. ராஜ் போல நேம் ராஜ். எடுங்க இங்க பாருங்க, கவலையே படாதீங்க. ஒரு பால் கண்டிப்பா படும். ஆனா அடுத்த ஓவருக்கு மேல படாதீங்க, அதோட ஓவர் முடிஞ்சிடும். உங்க கேம் இங்க அடிங்க. உங்களுக்கு என்ன போல என்ன ஆச்சு?
யாருப்பா அந்த ஃபீல்டரு? முட்டி காலை மட்டும் அந்த இடத்துல இருந்தா நான் உள்ள பூந்து வலியை கிழிச்சு வெளியே வந்துருப்பேன். யாருப்பா புதுசா இருக்கு ஜெல்சா மாதிரியே இருக்கிறான்பா அந்த பையன். குட்டி ஜெல்சா எப்படி இருக்கா பாருங்க. குட்டி ஜெல்சாவா? அந்த காலத்து ஆமை. விமல் அந்த பையனே நல்லா பிடிப்பாம்பாங்க. தேவையில்லாத மாத்துறானுங்கப்பா. தேவையில்லாத மாற்றத்துக்கு விளைவே சற்று பொருங்கள். மாற்றத்துக்கு விளைவே தெரிவீர்கள். சூப்பர் பால் ராஜண்ணா, சூப்பர் பால். இதுதான் பால் ராஜண்ண நல்ல லென்த்ல போடும்பா. 18 வருஷமா கிரிக்கெட் ஆடுறாருப்பா நான் பார்த்த வரைக்கும். இந்த பிச்சு தான்பா ஓன் பிச்சுப்பா அது அவங்களுக்கு. ஷாட்டுப்பா தேவையில்லாத விமல் எடுத்துட்டு போனாங்க அந்த பையனை. அந்த பையன் புடிச்சு என்னத்துக்கு அடிச்சிருப்பா. விமல் ஓடுவார் விமல் பாது. அவரு வேஸ்ட் விமல், ஒஸ்ட் விமல், பூஸ்ட் விமல். நல்ல பால் நல்ல பால். இது நோ பால். நோ எதிரி உங்கள் எதிரி. இங்க இருக்கிற கேப்டன் டெல்சா தான்பா சிறந்த. எதுவும் சொன்னாலும் ஏத்துக்கிறான்பா. நல்லா போய் ஆர்கியூமெண்டே பண்ண மாட்டான்பா. செம்ம ஸ்பிளிட்பா அந்த டீம். சென்னை அணி டோனி எப்படியா அந்த மாதிரி இல்ல. டோனியோட தம்பி கோனி இவரு. இங்க பாருப்பா பழைய கோனி, மூட்டை கட்டுற கோனி. சுந்தர் மோட்டிவேட் வந்துக்குது. நல்ல பால் ராஜனா. இதான் ராஜனா எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த கட்டை தான் எதிர்பார்த்தாரு. 5 overs complete. 5 overs. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. பாய் மஜித் பாய் 5 ஓவர் தான பாய் முடிஞ்சிக்குது. 5 ஓவர் முடிஞ்சிக்குதா? ஓகே பாய் 29. சூப்பரா போட்டுக்கிறான்டா ஜெல்சா. விமல்ரா வேஸ்ட் விமல்ரா. வேற லெவல் விமல்ரா. வேஸ்ட் விமல். யார் விமல்? முல்லை நகர்ல இருக்கிற சின்ன பசங்க பாருங்க. பஸ்ல லோட் ஆயிடுச்சுன்னா வண்டி எப்படி ஒரு சைடா சாயும் அப்படி வர சைடா ஒரு போலி ஆக்ஷன் மட்டும் பாருங்களா. கரெக்டா சொல்றான்பா. சைடு தான் அப்படியே பாருங்க. காலையில 7:30 மணிக்கு நீங்க 33 பஸ் பாருங்க. அப்படி சாஞ்சிக்கவே வரும். அதே சாய்வு தான் இருக்கு. மாமா போடும் போது பேசல மாமா. மாமா போடும் போது பேச மாட்டேன். கோவப்படாத மாமா. தினேஷ் மாமா சிறப்பான பாலுமா. ஐயோ விமல்மா. இதுவே இந்த நேரத்தில் நீங்க யாரை மிஸ் பண்றீங்க பிரபா? இந்த இடத்துல நீ இந்த நேரத்தில் யாரை மிஸ் பண்றீங்க பிரபா? உங்களை தான் கேட்கிறேன். இந்த நேரத்தில் யார் மிஸ் பண்றீங்க? தினேஷ் அவுட். 2 run plus அவுட். சற்று முன் தொலைபேசியில் ஒருத்தர் அழைத்து விமல் ஓவர் 10 ரன்னா மாரி இருக்கின்றாருப்பா. 10 ரன்னா தான்பா அவரு. டெத் ஓவர் 10 ரன்னா. அருமையான போலாருங்க அவரு. டெத் ஓவர் 10 ரன்னா. ஸ்ரீலங்கா மேட்சை முடிச்சுட்டு இங்க டைரக்டா வந்துக்கிறாருமா. அவரை என்னமா பண்ணிருக்காங்க? அவரை த்ரோ பிடிச்சிருக்காங்கம்மா. த்ரோ சிறப்பான போலர்மா. யாருமா அப்படி பண்ணது? என்னாச்சு என்னாச்சு என்ன பிரச்சனை? தக்காளி மச்சான் தக்காளி வந்து அவர் பாருங்க. அவரு நியூ பேட்ச் உடம்ப பாருங்க சார். அவரு அலுங்குது குலுங்குது எல்லாமே குலுங்குது அவருக்கு. என்னப்பா சொல்ற? அருமை. சேப்பாக்கமா இல்ல டைம் கிரவுண்டா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகே. நியூ பேட்ஸ்மேன் நேம் ஆகாஷ். அங்க ரன் அவுட் ஆனாரு. அது இல்லையா? ரன் அவுட் இல்லையாப்பா? அங்க ரன் அவுட் அங்க ரன் அவுட் இல்லையா?
அப்ப அதே பேட்ஸ்மேன் போறாரு. விமல போய் செக்கிங் பிடிச்சிக்கிறாங்கப்பா. லவர் காய்ஸ்ல ரெகுலரா போடுவான்ப்பா அவன். நான் தான் அப்பவே சொன்னல அவனை பிடிச்சிடுவாங்கன்ட்டு, கேட்டீங்கல்ல. அவன் 10 ரன்னா மாரி போடுறான் பாய், 10 ரன்னா பாய். அது ஆமா நான் கோவிந்தனா அம்பர் சொன்னா கேட்டுக்கோ. கோவிந்தண்ணா விக்கி அண்ணாக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சம்பத் பாய் அவங்க காமனா பதில் சொல்லட்டும். விக்கி பாசனா அம்பர் டிசிஷன் என்ன சொல்லுனா? புரியல. நெஞ்சம் ஒன்று நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பாருங்க என்ன டிசிஷன் சொல்லி பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. மச்சான் தக்காளி, மச்சான் தக்காளியை பாருங்க, ஆளை பாருங்க, அவர் உருவத்தை பாருங்க, அவர் அழகை பாருங்க சார், மூஞ்ச பாருங்க சார் எப்படி இருக்கு. மணிப்பட வில்லன் மாரி இருக்கிறார் சார், மூஞ்செல்லாம் புள்ளியா இருக்குங்க சார். சொல்லு மச்சான் என்ன பிரச்சனை உனக்கு? கத்தாத, அங்கே கேட்கல, வா இங்க வா. நமது போட்டிக்கு அபி தானா தற்கொலை அபி. நமது மேட்ச் நடத்த நம்ம மேட்சுக்கு பர்மிஷன் தந்த காவல்துறைக்கு மிக மிக நன்றி, மனமான நன்றிகளையும் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் காவல்துறைக்கு எங்களது மனமான நன்றி. ஷாட்டுமா மாங்க டிராப்பே பண்ண மாட்டானுங்க மாங்க, ஜெல்சா மாது. அடுத்த போட்டிக்கு டாஸ் போட ₹1, ஏக்கர் நம்பர் ₹1. இங்க வாங்க, உங்களை சுவைட்டி போட்டா டாஸ் போடணும். ₹1 ஒத்த ரூபாய், ஏக்கர் நம்பர் ₹1. இப்பதாமா திட்டினா அபி நீ என்னதாண்டா பண்ணன்னு சொன்ன, செருப்பாலாச்சே ஒரு விக்கெட் எடுத்தாம்பா. நான் அவுட் கணக்கு தான். அதுதான் நான் சொன்னேன். சிறப்பான பால்ரா டே அபி, நிரூபிக்கிறடா நீ. தானும் புட்டி கால் எனக்கு கீழே போறது சொல்லி நீ காட்டுறீங்க. குட்டி காலாவ ஜெயிக்க முடியாதுடா உன்னால, அவன் லிஜெண்டா அவன் என் தம்பி குட்டி காலா. ஏக்கர் அபி 15 ஏக்கர் அபி. தண்ணீர் வசதி சுற்றுல 1/2 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன், 1 கிலோமீட்டர் இது நடக்குது. அப்படிப்பட்ட ஏக்கருங்க இந்த ஏக்கர். 10 ரன்னா த்ரோவா விமல த்ரோவா. இது ஒன்னி மேலமா வருபா ஊல பட்டாசுமா. இது ஒன்னும் பண்ணல. இது அவங்க அப்பன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கு. இது அவங்க அப்பனும் ஒன்னும் பண்ணல. அவங்க அப்பன் பாலாஜி, BK பாலாஜி. ஆமா, 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 34 அடிச்சா 35 தான் ஆந்திரா டீம். திருப்பதி 7 கொண்டு வாடா வெங்கட்ராமனா, கோவிந்தா வின்னு. நெக்ஸ்ட் டாஸ் போட RCB கேப்டன் விஸ் மும்பை கேப்டன் 2 பேரும் இங்க வந்துருங்க சீக்கிரம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் உங்களுக்கு தான் தமிழ்ல தான் சொல்றேன். ஜெல்சா பால் இந்தடா, ஜெல்சா பால்ரா, எது வேணுமோ எடுத்துக்கோடா. சரி பாய், நல்லா இருக்குடா. நான் 2வது எடுத்து போட்ட பால் நல்லா இருக்குடா. ஓகே நான் ஓகேண்ணா கேட்ச் பிடிச்சா ₹100 தரேண்ணா. ₹100 வேணாவா?
போலிங் போடும்போது பேசக்கூடாது. அப்ப எதுக்கு மைக்கு? அப்ப போலிங் போடும்போது மைக் எத்தனை பேமெண்ட் 2000 ரூபாய் கொடுத்தீங்க நீங்க எதுக்கு இவ்வளவு பண்ணி போயிடுங்க. தயவு செய்து எங்க குறை சொல்ற மாதிரி இருந்தா ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, கஷ்டத்தை தெரியும். சரிங்களா? சென்னை தொழிலதிபர் RS மனோஜ்குமார் BA BL, வழக்கறிஞர் மனோஜ்குமார், தொழிலதிபர் மனோஜ்குமார். மும்பை இந்தியன்ஸுக்கும் பெங்களூரு டாஸ் போட ஏக்கல் போட்டு ஒத்த ரூபாய் இங்க வாங்க. உங்களுக்கு சொசைட்டி போட்டு தான் நாங்க டாஸ் போடுவோம். ஒரு ரூபாய் ஒத்தே ரூபாய் இங்க வாங்க. பெங்களூர் வந்துட்டாங்க, மும்பை எங்க தான்? மும்பை ஒஸ்டா பண்றீங்க. கேப்டன் யார்? மும்பை கேப்டன் நேம் என்னங்க? டைம் இல்லப்பா. ஜெல்சா பேட்ஸ்மேன் அனுப்பி ஜெல்சா. மும்பை கேப்டன் அந்தோனியோ மும்பை கேப்டன் யாராச்சும் வந்து டாஸ் பண்ணி இல்லங்க. பாருங்க இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் டாஸ் போட வர மாட்டீங்களா? அலௌன்ஸ் பண்ணி தானே இருக்கோம். பஞ்சாப் மன்சூரி ஃபீல்டிங் நில்றா டேய். ஃபீல்டிங் நில்லுங்கப்பா. இங்க பாருங்க டேய் மன்சூரி, அடுத்த திருவிழாக்கு நீங்க போணும். கோயில் திருவிழா முடிச்சிட்டு டெல்சா வந்துட்டாமா. பேட் எத்தனை வந்துட்டாமா டெல்சா? மத்தவங்களாச்சும் ஒரு பேட்ல ஆடுவா, ஜெல்சா மட்டும் 3 பேட்ல ஆடுவா. கைக்கு பத்தாதுமா, 3 பேட் தான் கரெக்டா இருக்கும் கைக்கு. அப்படிப்பட்ட கைங்க ஒரு கை. எல்லாம் இப்ப ஸ்டெம்ப காட்டுப்பா தம்பி. கத்தினீங்கன்னா மொட்டு நோயும். என்ன மாமா ஒன்னே த்ரோ புடிச்சாங்க மாமா, பியூரா போடுவோம் மாமா. நீ நான் தான் சொன்னல மாமா உன்னை த்ரோ பிடிப்பாங்கன்ட்டு. மாமா 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 இங்க வா மாமா, மாமா இங்க வா மாமா. பட்டுக்கோட்டை அம்மாளு இப்பொழுது ஆவலுடன் வந்திருப்பான். RCB மேட்சுக்காக டிரான்ஸ்போர்ட் எங்களை காலேஜ் ரூட் தலை விக்கேனாவ வர இருக்கிறோம். நான் டிரான்ஸ்போர்ட் போடுவாங்க. RCBக்கும் MI மேட்சுக்கும் டிரான்ஸ்போர்ட் விக்கேனா அவரை பத்தி 2012 காலேஜ் ஓபன் பண்ணும்போது சேர்ந்து வருவாரு. அந்த காலேஜ் ஓபன் வெள்ளையர் காலத்துல படிச்சுட்டு அண்ணன், அதான் வெள்ளை வைக்கணும். அவரை 2012 எப்படி இருந்தா தெரியுமா? காயின்ஸ் கொடுங்க வாமா, காயின்ஸ் இருந்தா கொடுமாமா. டிரான்ஸ்போர்ட் காயின்ஸ் இருந்தா கொடுங்க. 1 ரூபாய் இல்லைன்னா 1 ரூபாய் இங்க வாங்க. டிரான்ஸ்போர்ட் நீங்க தேவைப்படுறீங்க. விக்கல அப்போ நீ தான் போடணும், அவர் போடக்கூடாது. விக்கனா நீ தான் போடணும். போடுங்க, டாஸ் அப் போடுங்க. பா தக்கோ பண்ண போற போனை பார்த்துக்கோ, வியாபாரமா ஆயிடும். வா மோகன்னா, உங்களுக்காக சிறப்பு பாடகர் ஒருத்தர் வந்துள்ள ஒரே ஒரு பாட்டு. ஓப்பனிங்ல டெல்சாமா கேப்டன்மா ருத்துராஜ்மா. மும்பை டாஸ் வின்னுமா. மும்பை தமா டாஸ் வின்னு. அம்பானிகளை போய் கேளுங்கம்மா என்ன பண்ணலான்னு. விஜய் மல்லியாமா நாங்க பா தம்பிங்களா ஏய் தம்பி விஜய் எல்லாரையும் அனுப்பு. எல்லாரும் சொல்றேன். எனக்கு முன்னாடி உட்காந்தீங்கன்னா அடி, உங்களுக்கு வாழ்க்கை. தம்பி பின்னாடி இல்லைன்னா பொழுது ஸ்டெம்ப் எத்தனா அதே சொல்லிடுறேன். ஓப்பனிங்ல ராஜ் அண்ணம்மா, எங்க அண்ணன் ராஜ் அண்ணன் வந்துடுமா. சந்தோஷ் ஒரு சிறப்பான ஒண்ணு இருக்கு. 6 பால் 38 ரன் அடிச்சாரு. அது கொடுத்த போலர் வந்து இளவரசர் அண்ணன், மறக்க முடியாத தருணம். பாய் ஓப்பனிங்ல பாய் 6 பால்ல 38 ரன் அடிச்சாரு சந்தோஷ். 34 டார்கெட் 34. பாய் ஓப்பனிங்ல பாய் சம்மத் பாய். சிறப்பான சிங்கிள் மா இது சூப்பர் சிங்கிள் மா இது. சிறப்பா பால் போடுறாருமா பாய் நல்லா போடுவாருமா. பாய் சிறப்பான பந்து வீச்சாளருங்க. கணேசா என்னமா பவர் பிளேல நிக்கிறான். வியப்பா இருக்குமா இது, வியப்பா இருக்கு. எப்பயுமே எல்லை கோட்டுக்கு வெளியே தான் இருப்பான். 6 எனக்கு முன்னாடி நிப்பாமா அவன். பாஸ் அண்ணன் அமுச்சுடுவார் அவனை லெக் சைடில்.
சூப்பர் பால் ராஜனா, சூப்பர் பால் ராஜனா, அருமையான பால் பாய், அருமையான பால் சம்பத் பாய், அருமையா பந்து வச்சால, அவர் நல்லா நம்பா போடுவாரு. பிச்சைக்கார பேமா எங்கெங்கெல்லாம் சுத்துது, அது எந்த டீம் அது? பிச்சைக்கார பேமா. எலக்ட்ரிஷியன் லைட் கீழே குதிச்சா கொஞ்சம் போங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க போங்க. போலிங்கே போட முடியலையாம்பா யாராலையுமே, கொஞ்சம் செட்டிங்கா வச்சுட்டு போலாம்லப்பா. கிரேட் ஷாட், டாட் பீட்டன் த பால் டாட்டுங்க. The bowler is checking. check செக் ஏக் दो तीन அவரால இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா போட முடியாது. இதுதாங்க கஷ்டம். இதுதான் ரியாலிட்டியோ, இது ரியாலிட்டியான விஷயம். நல்லா தாங்க போடுவாரு. ஏங்க எப்படி ஆச்சு தெரியலங்க. டெக்னிக்கல் இஷ்யூங்க, அது டெக்னிக்கல் இஷ்யூ. போன பால் டெட் பால், இரண்டு பந்து. மன்சூர் அம்பர் கிட்ட பேசாத மன்சூர். தாவலா யாரும் அம்பர் கிட்ட பேசக்கூடாது. கரெக்டா பாக்குறாரு அம்பர், கரெக்டா பாக்குறாரு. நீங்க போங்க, இப்படி வந்து அவ்வளவுதான். வாங்க. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இதுதாங்க பாய், டீசன்ட் பாய். டெட் பால் பாலே கணக்கில்ல, 2 பால் தாமா போட்டுக்கிறாரு பாய். நல்லா போயிருந்தா மேட்ச். என்னப்பா போலிங் ஆக்ஷன் இது? யூடியூப்ல ஒருத்த போடுவாப்பா, சைட்ல ஓடி அந்த மாரி போடுறா போலப்பா இந்த ஆளு. பாட்டு கிட்டுலாம் இங்க பண்ணவே கூடாது போலீஸ்காரங்க. சூப்பர் ஷாட்ரா சந்தோஷ், சூப்பர் ராய். ஒரு காலை தூக்கி அடிப்பான்பா சந்தோஷ், நல்லா அடிப்பான் அந்த ஷாட். ஒரு காலை தூக்கிட்டு அடிப்பான். தயவு செய்து சொன்ன சென்னை டீம் உங்க பக்கத்துல எவ்வளவு பேர் நிக்கிறா இருப்பாங்க. எழில் நகரை சேர்ந்த விஷ்ணு, அவனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் பாங்க. அந்தோனியனா பெல்ட் அடிக்கிறார் விக்கிறதுக்கு. சூப்பர் என்கரேஜ் பா. பஞ்சாபுக்கு மும்பை என்கரேஜ் பண்ணுப்பா. என்னப்பா நடக்குதுங்க? சதீஷ் அண்ணா என்கரேஜ் பண்றாருப்பா. லைட் ஆஃப் ஆகுது பாருமா. லைட்டு சென்டர்ல ஒரு லைட் இல்ல பாருமா. பேட்ஸ்மேன் நேம் கார்த்தி. சூப்பர் ஷாட்மா. ஐயோ ராக்கெட் வேகத்துல வர மாத்ரோ. நான் தான் சொன்னேன்லமா, the umpire decision not out. நடுவரின் தீர்ப்புக்காக காத்திருக்கும். நடுவரின் தீர்ப்பாக இருங்க வெயிட்டிங். அம்பர் கிட்ட யாரும் போவாங்க. சொன்னேன்லங்க கணேசா கிட்ட அடிச்சு ஓடாதீங்கன்ட்டு. அவர் கணேஷ் இல்லங்க, மண்ணொலி பாம்புங்க. மண்ணுக்குள்ள இருந்து பூந்த அடிப்பாருங்க. அவன் வேகமா அடிப்பாங்க. அவன் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிப்பாங்க. அவர் அடிச்சா 200 வோல்டேஜ் பவருங்க. அவ்வளவு பவருங்க அவர் கையில. எங்க அம்பர் சொல்லுவாருங்க என்னன்னு. தயவு செய்து சொல்றேன், அம்பர் கிட்ட யாரும் போவாதீங்க. அவங்க போற இடம் போவாதீங்க. ஒரு வாட்டிக்கு என்ன சார் போலிங் போட்டான்பா ஒரு மேட்சே கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. அப்ப எந்த அளவுக்கு வேகம் பாருப்பா அவன் போலிங்ல. மன்சூரை விட 2 மடங்கு ஸ்பீடு போடுவான். நான் சாமண்ணா என்னன்னா ஆச்சு உனக்கு? என்னன்னா ஆச்சு உங்களுக்கு? என்னத்தான் ஆச்சு? இங்க பாருங்க, ட்ரம் போது பின்னாடி டியூப் போகுது. எப்ப சொல்றா தண்ணி ஊச்சிட்டு போயினே இருக்கலாம். இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக தளபதி வாரன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இருக்கிறதால அவரால் வர முடியல. அவருடைய கழக துணைத் தலைவர் புருஸ்லி ஆனந்த் வராரு கப்பு கொடுக்க. அவர் என்னன்னா வர சட்டமன்ற தேர்தலில் நம்மளை சந்திக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அன்னைக்கு வாங்க. என்ன மாமா? யார் மாமா? RS லவ்வா? தொழிலதிபர் மனோஜ்குமாரா? ஆட்டத்தினர் லவ் அவர் பேர், செல்ல பேர். அது
ஆட்டோ திருடன் லவ் அவரு. RS லவ். நீங்க வண்டி வீட்டு வாசல்ல விட்டுக்கிட்டு போயிடாதீங்க ஆட்டோ மட்டும். அவர் மாமா எப்ப ஸ்டார்ட் பண்ணி எங்க மாமா தொழிலதிபர் பா, தொழிலதிபர் மனோஜ். 2 மனோஜ் இருக்காங்க பாங்க. நம்ம மனோஜே இருக்கா போல, வழக்கறிஞர் மனோஜே இருக்கா போல. தம்பிங்களா வந்தனா பிச்சிருவா கும்பல அப்படியே காலிங்க. யாபேஷ் ஓரம் வாங்க, கொஞ்சம் ஓரம் வாங்க. அமுச்சு விட்டு போங்க. நம்ம பையன்தாங்க பாத்துக்கிறேங்க, அமுச்சு விடுங்க. பட்டுக்கோட்டை எல்லாம் எங்க தம்பிங்க தாங்க. அங்க வந்தா தலை கொட்டையா ஆயிடும். எல்லாம் எங்க தம்பிங்க தாங்க. அப்படியே நவருங்க, அந்த கும்பலை கழிச்சு விடு. கோகுல யாருப்பா போன் பண்றது? மாமா கோகுல போனே வை, மாமா போனே வை. போன பால் 2 ரன், நாட் அவுட். 2 ரன்ஸ். என்ன ஆச்சுப்பா? ஸ்கோரா? ஸ்கோர் வைட் 6 ஸ்கோர் 6. 6 ரன் வந்திருக்கு. 6 இன்னும் ஓவர் முடியலமா? நாட் அவுட்மா? அது ஓவர் முடிச்சு, ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு. அடியின் எண்ணிக்கை 6, ஒரு விக்கெட். நான் சொல்றேன் கணேசா கிட்ட அடிச்சு ஓடாதீங்கன்னு சொல்றேன்ல. கணேசா வரலாறு இருக்குதுமா. அவர் சிறப்பா அடிச்சாரு, பிடிச்சி அடித்த ஆள் தவறா பண்ணிட்டாரு. அதனால கணேசாக்கு ஒரு வரலாறு இருக்குதுமா. இங்க அவன் நின்னு போறதுல போட்டா ஸ்டெம்போ ஓடிப்பாமா. மண்ணு வரக்குதுமா, மண்ணு இருக்குதுமா, மண்ணு கரிசல் மண்ணு. ரகு சூப்பர் ஷாட். ஐயோ இவன் கிட்ட போதா? போலியா அவங்கிட்ட? சொல்லு மாமா. ஓடி மட்டும் தான் எடுக்கணுங்க. இது எந்த தவறுல ஓடி மட்டும் எடுக்கணும். ஃபீல்டர் அவங்களோட வேலை சிறப்பா செய்யுங்க. அங்க போச்சு இங்க போச்சு எதுவுமே சொல்லாதீங்க. பால் எடுத்து அடிங்க முதல்ல. வைடுங்க பாஸ் ப்ரோ, வைடுங்க. பூ பார்க்கு அபி எங்க இருந்தாலும் கம்மிக்கு என்ன வருவோம். பூ பார்க்கு அபி, CL அபி. சொல்லுப்பா. பவுலர் நேம் ரகுவரன். சூப்பரான ஒரு பேக் ஃபுட்ல ஒரு பேக் ஃபுட் பிளேயர்மா அவரு. மண்ணே கிரேட் சேஸ்ரா மண்ணு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், கணேசா கிட்ட அடிச்சுட்டு ஓடாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ், உங்க டீமுக்கு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். பட்டுக்கோட்டை நவரு ஷாட் ராஜண்ணா. இந்த பால் இஸ் 6 இல்ல 4. ராஜண்ண 1 மணிக்கு தூங்கினீங்களோ எழுப்பின்னு வந்தாலும் இந்த ஷாட் அடிப்பாருமா ராஜண்ண. ராஜண்ண அடிப்பீங்க தானே? தூக்கத்துல எப்படி விட்டாலும் இந்த ஷாட் தூக்கத்துல எழுப்பி 1:45 மணிக்கு எழுப்பில. என்னப்பா அம்பர் சொல்றாருங்க. அம்பர் சொல்றது மட்டும் தான் நாங்க பவுண்டரி. சதீஷ் அண்ணா தயவு செய்து பின்னாடி போயிடுங்க. இருங்க, எங்களுக்கு தெரியல. அம்பர் சொல்லிட்டு அம்பர் என்ன அம்பர் இது? பவுண்டரி. பின்னாடி போயிடுங்க. CSK பிளேயர்ஸ் தயவு செய்து பின்னாடி போங்க. ராஜி எனக்கு 60 வயசானாலும் இந்த ஷாட் அடிப்பாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்குள்ள பேட்டர்ல கூட அது பால் தடிப்பாரு. கையில 6 வச்சிருக்காரு. சூப்பர்ரா டேய். கண்டிப்பா 6க்காகவே பிறந்திருங்க அவரு. வேணா அது தவறான பேச்சு. டெல்சா அம்பர் எல்லாம் போவாது. டெல்சா அப்படி வா. டெல்சா இருங்க. என்னாச்சு? என்னதான்பா ஆச்சு? பழைய காமெடி தான் அட்ஜஸ்ட் பண்ணி DMK ஆச்சு. இல்ல 40க்கு 40 இல்லடா. 40 வின்னுடா. இவனே டீலடா. எத்தனை பேர் சொல்ல யார்கிட்ட இருக்குது? ஆகாஷ் டீ எத்தனை கொஞ்சம். ஆகாஷ் எந்த ஆகாஷ்ரா? கென்னடி நகர் ஆகாஷ். அம்பரீஷ் இங்க வாங்க. அம்பரீஷ் கொஞ்சம் டீ எத்தனை வந்தா நல்லா இருக்கும். கென்னடி நகரை சேர்ந்த ஆகாஷ் என் தம்பி எத்தனை வருமா? அவன் செல்ல தம்பி. அவன் எல்லாருமே செல்ல தம்பிங்க தான்பா. சொன்னோனே வரும்பா. இதுதான் பேச்சு. அகலப்பந்து, மிக அகலப்பந்து. இது அம்பத்தூர்ல போட்ட பால் ஆழ்வார்பேட்டையில பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. எஸ் ராஜண்ணா
அவர் இந்த கிரவுண்டுக்கு பேர் போன மெம்பருங்க அவரு. பா கணேசா கிட்ட போனா ஓடாதீங்க, ஃப்ரீ அட்வைஸ், ஃப்ரீயா தரேன் இந்த அட்வைஸ் நான். மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு, மொப்பட்ட கார்த்தியன் ஒய்ஃபு கால் மேல கால் பண்றாங்க, நைட்டு சோறு வேணுமா வேணாவா? ஏய் அவரு சாப்பிடாமே இருப்பாரு. மொப்பட்ட கார்த்தியனா சீக்கிரம் இங்க வரணும், கமிட்டியாண்ட வாங்க. 12 மணிக்கு புளியாந்தோப்புல பிரியாணி சாப்பிடுவாரா? ஏன்னா சிஎஸ்கே தானே டைட்டில் வின்னர். அட அட கண்ணில் ஒத்திக்கலாமா? கண்ணில் கணேசா கொலைக்கிறான்பா. கணேசா ஓடுறாரு பாருங்க, அவர் பாருங்க. 250 ரூபாய்க்கு தானே எடுத்தாங்க அவனை, ஏன்டா இப்படி ஓடுற? டேய் வீட்டுல நாய் சங்கில கட்டி விட்டோன்னு ஓடும் பாருங்க, அப்படி ஓடுறாருங்க அவரு. என்ன ஒரு வேகம் அவர்கிட்ட இருந்து, கணேச கிட்ட இருந்து அப்படி ஒரு ஓட்டம் அவர்கிட்ட. அருமை 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 ரகண்ணா. ஸ்கோர் 19. டெல்சா ஓடாதம்மா உள்ள நில்லம்மா, பிச்சில மட்டும் ஒரு எங்கனாலும் ஓடாது. ஓட்டியாடமா அந்த தார் போடுற ஷூ எங்க நீங்க சொன்னீங்கன்னா பசங்க வந்து எஸ்வெல்மா, அது நல்லா இருக்குமா ஷூ. அங்க டிவெலுக்கு ஒட்டின கறியே எஸ்வெல்மா. ஆமாங்க, அருமையா ஆஃபர் இருக்குமா. காலேஜ் பசங்க எல்லாம் கேட்டுக்கோங்க, 10% ஆஃபர்மா ஷூ எல்லாம் போய் வாங்கிக்கோங்கம்மா. அந்த ஷூவை முதல்ல பாத்துருங்க, உங்க காலில் இல்லம்மா நல்லா இருக்குமா ஷூ, நல்லா இருக்குமா. மெது மெதுன்னு இருக்குது, அவரே தாங்குதுல அந்த ஷூ, உங்களெல்லாம் தாங்காதா? ஓனர் வந்து பிரபாவோட தம்பியாங்க, அந்த ஷூ கம்பெனியோட ஓனர் பிரபாவோட தம்பி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு, கண்டிப்பா போய் வாங்குங்க. சரிங்க. சற்று முன் ஒரு தொலைபேசியில் ஒருத்தர் அழைத்தா, டெல்சாவோட ஷூ எவ்வளோன்னு கேட்கிறாரு. அந்த ஷூ 999 மாமா, 999. நான் தான் கூட போனேன், நான் தான் வாங்கவே சொன்னாத. 999 மாமா, அதே கேட்டுக்கோ, வேணும்னா வாங்கிக்கோ. கடை வந்து அம்பேத்கர் காலேஜ் எதிர்க்கே இருக்க எஸ்வெல் மாமா, தைரியமா போய் வாங்க, நல்லா இருக்க ஷூ. அது ஓனரே நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய பையன் தான் ஓனர். அடுத்து போலர் மன்சூர் அலிகான். இது பவர் பிளேவா? அட அட பாய் மஜித் பாய், பவர் பிளேவா பாய்? இல்லையா? இல்ல இல்ல. ஆர்கனைசேஷன் அம்பரீஷ், தயவு செய்து கமிட்டியாண்ட வாங்க. அம்பரீஷ் எல்லாம் பவர் பிளே எடுக்கவே வாங்க, இங்க வாங்க அம்பரீஷ் வாங்க. என்ன உங்களுக்கு வருத்தம் முகத்துல? அப்படி என்ன ஒரு லைட் எரியல மூஞ்சில, இருட்டுல போய் நின்னு இருக்க? மன்சூர் வாங்க அம்பரீஷ். என்னடா பேண்ட் உள்ள பேண்ட் போட்டுன்னு இருக்க? முக்கா பேண்ட் போட்டுன்னு இருக்கான்பா. சூப்பர் ஷாட்டுப்பா, இதுதான்பா ஃபேவரட் கார்த்தியனுக்கு. எப்பயுமே அடிப்பாரு, கப்ப தள்ளி விட்டாரு, கப்ப தள்ளி விட்டாரு. அவர் ஆஃப் சைடுல இல்ல 60 ரன் அடிப்பாரு. ஆஃப் சைடுல 60 ரன் அடிப்பாரு. பா எல்லாம் பின்னாடி சிஎஸ்கே. டேய் யார் பேரு இது? யார் சார் பேரு? மாமா ஆர்எஸ் மாமா. வாங்கலாம் இப்படி வாங்கலாம், இப்படி வாங்க, இப்படி வாங்க ப்ரோ, தயவு செய்து இப்படி வாங்க. டெல்சா வாத்தல ஏகோப்தல பின்னாடி வாத்தல தல, நீங்க தான் தல கப்பு ஜெயிக்க போறீங்க, முன்னாடியே தெரியும் தல. பின்னாடி வாங்க தல, கப்பு எங்க மாமா கடையில தான் இருக்கணும் அந்த கப்பு. என்ன வேகண்டா டே மன்சூரே, உம்ரான் மாலிக் மாதிரி போடுறடா. உம்ரான் மாலிக் ஆர்ஆர் கேப்டன் சங்கர்லிங்க ஒரு முக்கிய அறிவாளி சொன்னார். அவர் ஜெயிக்கிற கப்ப அந்த வீட்டுல ஒரு வாரமா இருக்குமா, ஒரு பிளேஸ் வீட்டுல கடைசியா அவர் தான் எத்தனை போயிடும் சொல்லிட்டாரு. அப்படியா? ஸ்பான்சர் அவர் தான் பண்ணதால. சூப்பர் சூப்பர் சூப்பர். தலை வலிக்குதா? தலை வலிச்சா அண்ணா ஜின் போடுங்க. சென்சிபிளா அண்ணாருமா, சென்சிபிளா. ஏ கிரேட் கேட்ச்மா. அவங்களோட அப்பா புகழ் பெற்ற கிரிக்கெட் பிளேயர்மா. அவங்க அப்பா, அவங்க தாத்தா கிரிக்கெட் பிளேயர்மா. பிகே பாலாஜி புகழ் பெற்ற கிரிக்கெட் பிளேயர்மா அவங்க. மாமா மனோஜ் மாமா தண்ணி ஒண்ணுங்க அனுப்பிச்சுடு மாமா. மாமா மனோஜ் மாமா ஒண்ணு மட்டும் கொடுக்காதீங்க, கமெண்ட் ரெண்டு எப்படி பிரிச்சு பேசுறான் பாருங்க. ரெண்டு மாமா, சாரி சாரி விஜய். கார்த்தியனா இங்க வாங்க. மாவட்டம் 2 தண்ணி பாட்டில். உங்கள் துணை உங்களுக்கு கால் மேல கால். மாவட்டம் 2 தண்ணி பாட்டில் போடா. மாவட்டம் என்ன கார்த்தியனா? போன் எல்லாம் எடுக்காதடா டேய். நன்றி நன்றி. நம்ம கேட்டாலே பரவாயில்லை. டெல்சா கொடுத்தேனே. டெல்சா தம்பி பாரு. மிக நன்றி. டெல்சா ஒரு தம்பி மாமா, அது மூஞ்ச பத்தல தெரியல. திட்டுக்கொட்டு மூஞ்சி இருக்கே, திட்டுக்கொட்டு மூஞ்சி. கள்ளத்தில் கேப்டன்மா, கேப்டன்மா சிறப்பான கேப்டன்மா. அது செம்ம பேட்டல்மா. 6 அடிச்சா 500 ரூபாய் ஜெல்சாக்கு. கிரேட் மாமா.
நீங்க கிரேட் மாமா. நீங்க எலி குண்டுக்குள்ள எரி குண்டு கூட எரிங்க. அவர் டிஃபைன் பண்ற விதம் பாருங்களா. இது சென்சிபிளா இருக்குமா, டெண்டுல்கரை பார்த்த மாதிரி இருக்குமா. நீங்க அப்படி இருக்கு. ஆனா எனக்கு பாகிஸ்தான் பிளேயர் அசாம் கான் பார்த்த மாதிரி இருக்குங்க. பாருங்க உருவத்தை பாருங்க, அவர் அழக பாருங்க சார். டெல்சா போல்டு பதம் எடுத்தால் மன்சூருக்கு 500 ரூபாய். விஜய் எங்க இருந்து வராம பாரு விஜய். விஜய் மன்சூர் எங்க இருந்து வராம பாரு விஜய். 6 லைன். அட 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 ஐயோ சாமி, முன்னாடியே ஸ்டம்பத் ஆயிட்டாருமா. அருமை அருமை. 3 வாட்டி ஓவர் கலெக்டடா மன்சூர். மன்சூர் ஓவர் கொடுத்தாச்சு பாய். பாய் ஓவர் கொடுத்தாச்சு. ஓவர் கொடுத்தாச்சு. அது டைம் முடிச்சாச்சு. ஓகேங்களா. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. விஷ்ணு கொடுக்குமா ஓவர். விஷ்ணு சிவா அந்த விஷ்ணுக்கு ஓவரோட சிவா போடு ஓவர். அந்த விஷ்ணு தாங்க வில்லன் ஓவர். ஓவர் முடியுது. அணி எண்ணிக்கை 21. வில்லன் படத்துல 2 அஜித் இருப்பாங்கப்பா. ஒரு அஜித் பேரு சிவா, இன்னொரு பேரு விஷ்ணு. அந்த விஷ்ணு கூட சிவா. அந்த போலர் கூப்பிட கூப்பிட நீங்க வாங்க விஷ்ணு, நீங்க வரணும், நீங்க தான் வரணும். தமிழா கண்டிப்பா முன்னாடி கூட எல்லாருக்கும் ஸ்டெம்பிள் ஆயிடுது. இங்க வந்து ஸ்வைட் விட யார் தைல போலும் தெரியாது. இது வந்திருக்க 21 என்ன கேடு பாய். 34 விஷ்ணுமா. பவர் பிளேமா இது பாய். பவர் பிளேவா பாய். திருடன் இன்ஜின் திருடன் வந்திருக்காரு. ஆட்லவ் பவர் பிளேவா. நிறைய ஜனமாகுது. புகைச்சிட மூஞ்சிலாம். பவர் பிளே பவர் பிளே. வினோத்தனை பாருங்க, அடுத்த ஜெனரேஷனை வளர்க்கறாரு. குழந்தையோட வந்திருக்காருங்க. அடுத்த ஜெனரேஷனை வளர்க்க குழந்தையோட வந்து அவருக்கு பையனுக்கு இப்பவே ஸ்கில்ல கத்து கொடுக்குறாரு. எல்லாமே அவர் போலர் இருந்தாலும் அவன் பையனை கண்டிப்பா ஆல்ரவுண்டர் தான் ஆகுவாரு. அவங்க பையன் மூஞ்ச பார்த்தல தெரியுது அவன் பிரபல போலர்னு தெரியுது. அருமையா இருக்காருங்க. அருமையா நோடாதீங்க தயவு செய்து. 3 வாட்டி கைய விடாதீங்க. பேர் என்னப்பா. 2 மூக்குல 2 விரல விடுறாரு. 2 விரல தான்ப்பா விட முடியும் மூக்குல. 18 balls 13 runs. bowlingல யாரு வேணும்டா வேணுமா. அஜய் பிரபாக்கு தயவு செய்து கடைசி கப்பாச்சு கொடுங்க. ஆகாஷ்மா இவரோட தந்தை புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர் இந்த டேங்கி கிரவுண்ட்ல. விகே பாலாஜி லவர் கைஸ்ல பிரபலமான பிளேயர்மா. அவர் ஒரு பாலுக்கு 7 எல்லாம் வச்சுக்கிறாருமா. அவங்க தந்தை ரெக்கார்டு வரலாறு இருக்குதுமா. திருவள்ளூர்ல போய் கேட்டா சொல்லுவாங்க. 12 மணிக்குள்ளதான் அடிப்பாரு. அதுக்கு மேல அவர் வேற ஒன்னு அடிக்க போயிடுவாரு. எல்லாரும் பின்னாடி வாங்க. சென்னை சப்போர்ட்டர்ஸ். ஆட்லவ் இன்ஜின் த்ரீடர் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அப்படியே டீம் பார்க்கலாம். இப்படி வாங்க, பின்னாடி வாங்க, தயவு செய்து பின்னாடி வாங்க. சென்னை சப்போர்ட்டர் எல்லாருமே இப்படி வாங்க. தயவு செய்து நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா ஏந்துக்கோங்க. சேர்ல விளையாடுங்க. சூப்பர் பேக்கப். பிரியாணிங்க. நாளைக்கு அவர் வீட்டுக்கு போனா உங்களுக்கு பக்ரீத் பிரியாணி. கள்ளத்துல ஜெல்சாமா ரொம்ப டேஞ்சர்மா. அவன் டேஞ்சரான பேட்ஸ்மேன் அவன். ஆமாங்க. அசாம் கான், பாகிஸ்தான் பிளேயர் அசாம் கான். உருவத்தை பாருங்க, அந்த உருவத்தை அழகிய பாருங்க. நம்ம சரௌண்டிங்லயே பவர் ஹிட்டர்னா டெல்சா தாமா. ஒன்னு பிவி கல்லி பெத்தானா, இன்னொன்னு டெல்சா. அவரோட குருநாதருங்க. அவர் பெக்தா, குட்டி பெக்தா. இவரு குட்டி பெக்தா. பாருங்க உருவத்தை பாருங்க. பெத்ரானா யூக்கல் காடுவாமா. இவன் பெத்ரானா யூக்கல் காடுவான். இப்ப பாரு அவன் ஷாட்ட பாரு. சொல்லி இது டெல்சா தண்ணி வராத பகுதி. டெல்சா அந்த பகுதிங்க. அது தண்ணியே வர இடத்துல தான் அவர் அடிப்பாரு. டெல்சா பகுதிங்க. அது என்ன சொல்லுங்க. இது 6 4 சொல்லுங்க. பிரேமனா டீம்ல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. பையன் வந்திருக்காரு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர். வினோத்தனா அவங்க பையன். அவங்க வந்து அடுத்த 6 டீம் உருவாக்குறாங்க. சங்கரனும் அவங்க பையனை கையில கூட்டிட்டு வந்தாரு. திரும்ப போயிட்டு வருவாரு. ஆனா கூட்டிட்டு வந்தா தான் விடுவாங்க. இல்லன்னா இவங்க அங்கேதான் இருக்கணும். சூப்பர் விஜய். அம்பையர் டிசிஷன். பவுண்டரி. டெல்சா அழகா அடிப்பாமா.
அதுவும் ஆகாஷ் போட்டா அல்லவா மேரி அடிப்பாமா. இதுவும் பவுண்டரிமா பவுண்டரிமா பவுண்டரி பவுண்டரி பாய் பாய் பவுண்டரி பவுண்டரி பாய் பவுண்டரி பவுண்டரி. அங்க பாருங்க கையிலே காய்கறி வெட்டுறாரு பாருங்க. பாய் அழகே அழகுதாங்க. கையில கண்ண மூடி அடிப்பாமா டெல்சா. ஆகாஷ் எல்லாம் ஆசையோடு அடிப்பாங்க. அவெல்லாம் ஆகாச பார்த்தாலே அடிக்க தோணுது அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு பாலாஜனமையும் பிடிக்காது, ஆகாஷையும் பிடிக்காது. திட்டுவான் பாலாஜன் பிடிக்காது, மகனையும் பிடிக்காது அவருக்கு. அடுத்த போட்டி தயாரா? மும்பை டிசிஷன் சொல்லுங்க. மும்பை அம்பரேஷ் அம்பரேஷ் என்னப்பா 4 அடிச்சா வெற்றி. பாதியா அடிச்சிருவான். பாதியா தெரிஞ்சு ஜல்சா 6 அடிச்சு இந்த மேட்ச முடிப்பாரு. ஜல்சா 6 அடிச்சு முடிச்சா 100 ரூபாய். அவர் வந்து டோனி மேல 6 அடிச்சு இந்த மேட்ச முடிப்பாரு. 100 அடிச்சா 100 ரூபாய். டெல்சா 6 அடிச்சா இந்த செருப்புப்பா. செருப்பு பாருங்க உங்க செருப்பு எங்க பாரு கமிட்டி சார்பா எஸ்வெல்ல இருந்து வந்திருக்கு பாருங்க செருப்பு. எஸ்வெல்ல இருந்து பாத்துக்கங்க. நல்லா இருக்குப்பா. அவன் அடிச்சிருவான்ப்பா. அவன் அடிப்பான்ப்பா. கில்லி பவர் ஜல்சா பவர் ஜல்சா பவர் அடிப்பான்ப்பா. எதுவுமே கிடையாது. சாமி பாரு சாமி பாரு. அவர் அடிச்சு வெற்றி பெற்றதால் அவரோட பரிசு அவர் பெற்றுக் கொள்ளுமாறு கமிட்டியோட செருப்பை வாங்கிக்க. ஜெல்சா இங்க வாங்க. ஜெல்சா உங்களுக்கு கமிட்டி சார்பா செருப்பு காத்து இருக்குது. தொழிலதிபர் RS மனோஜ்குமார் வள்ளுவான நிலையில் உள்ளார். வள்ளுவான நிலையில் அருமையான இது செம்ம சேசிங் பா. இது சூப்பர் சேசிங் சொல்றாங்க. அந்த அன்னைக்கு பெரும்பாடுபட்ட அருணுக்கு எல்லா காரணம் தாசுப்பா. மும்பை மும்பை பேட்டிங்கா போலிங்கா? மும்பை போலிங் மும்பை பேட்டிங். RCB அணி தயவு செய்து மாற்றம் கமாண்டரியில் சிறிய மாற்றம். RCB அணியின் நம்பிக்கை நாயகன் பிரபாஸ் செல்கிறார் அந்த அணிக்காக பேட்டிங் செய்ய போலிங் செய்ய. அடுத்தபடி தயவு செய்து சொல்றேன், நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்.